ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபியும் அட்டகாசமான சாம்பாரும் தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடியணும், அப்போ தான் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்க பூண்டியும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து வதக்க நல்லா வந்து வாசம் வரும். அந்தளவுக்கு வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து உருளைக்கிழங்குலாம் நல்லா தோலை உரிச்சிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய வந்து காரம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து விடுங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரும். பார்த்திங்கன்னா வந்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணியிருக்கா. பாருங்கள், இதுதான் அதோடைய ஃபைனல் அவுட்புட். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.